ஒரு ஜாப் ஒன்று கிடச்சிருக்கு. ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வேலை கிடச்சிச்சு. எனக்கு வேலை கிடச்சிருச்சு. பைத்தான் டெவலப்பராக வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன். ஹாய், வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷிவின் போட்டுங்க. இன்னைக்கு ஒரு சரியான டாபிக்கோட நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐடியில் இருந்து ஐடிக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. ரெண்டாவது வந்து அது பாசிபிலிட்டி இருக்கா சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சரியான வீடியோ நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா, நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் காஷிவ் இன்ஃபோட கம்பெனிங்க. நான் ஐடி அப்படின்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை தவிர வேற ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் அங்கேருந்து வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நாட்கள் நீங்கள் அதிகமாயிட்டே போதோ அந்த அளவு வந்து வாய்ப்புகளும் குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. அதனால நான் ஐடியில் இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் ரொம்ப வருஷம் நீங்கள் அந்த நான் ஐடியில் இருந்தீங்கன்னா வந்து ஐடிக்குள்ளே நுழையிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுங்க, ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஸோ ஆரம்ப கட்டத்திலே வந்து அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது தான் ரொம்ப ரொம்ப அட்வைசபிளுங்க. சார் பரவாயில்ல சார், நான் ஐடியில் மாட்டிக்கிட்டேன், என்னதான் பண்ணுறது, அட்லீஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம் நம்மங்க. ஓகேவா, நமக்கு இத்தனை நாள் விஷயம் தெரியாதுங்க. விஷயம் தெரியாதனால நம்ம அப்படியே இருந்துடும், தப்பு இல்லைங்க. ஆனால் விஷயம் தெரியும் போது நீ அதுக்கப்புறமும் நீ திறந்தலை மாற்றிக்கல அப்படின்னா நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாதுங்க. கனவு அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு இருந்துச்சுன்னா நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், நம்மளோட ஃபேமிலியோட நம்மளோட மொத்த ஸ்டேட்டஸையும் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிடுங்க. ஓகேவா, ஸோ வெல்கம் டு காஷிவ் இன்ஃபோட கம்பெனி. நான் உங்களோட வெங்கட்ங்க. நம்ம இன்டர்ன்ஷிப் அண்ட் கோர்சஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி தான் நம்மளோட கம்பெனிங்க. இந்த வேலை தேடுறவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து ப்ராஜெக்ட்லாம் பண்ண வச்சு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அது மூலமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குறது தான் என்னுடைய வேலையங்க. ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாரா இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. ட்ரீட் மீ ஆஸ் ஏ பிரதர், அண்ணா நினைச்சு நீங்க எப்போ வேணா ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியா இருக்குங்க. இது வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ஸுங்க. எப்போ வேணா ஃபோன் பண்ணுங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ஸுங்க. ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. ஓகே, நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக பேசணும், சேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி எப்போ மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேங்க. ஓகேவா, ஓகே. ஸோ கன்கிராட்ஸ் டு ஆல் மை காஷிவ் இன்ஃபோ பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்க. நம்ம கம்பெனியில் படித்து வாரத்துக்கு 10 to 20 பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ ஒருவேளை கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கோங்க. நீங்கள் எந்த கண்டிஷன் சொன்னாலுமே அதுக்கு ஏற்றுக்கிட்டு நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோங்க. டு மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுங்க. ஸோ கெரியர் பிரேக் இருக்குது, நான் ஐடியில் இருக்கேன், டிகிரி முடிக்கல, எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் என்கிட்ட படிக்கலாம்னு பரவாயில்ல, என்கிட்ட கைடன்ஸ் கேட்டு லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கிக்கங்க. ஓகே, நிறைய இது பற்றி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதோட கண்டினியூஷனாக இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோங்க. ஓகே, நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, போக முடியுமா இல்லையா மொதல் விஷயம், எது பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ரெண்டாவது பார்க்குறோம், எது பண்ண வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம், என்ன படிக்கணும் அப்படின்ற 4 விஷயங்களும் பார்க்குறோங்க. ஓகே, இந்த 4 விஷயம் பார்த்துட்டா நம்மளுடைய கான்செப்ட் முடிஞ்சுங்க, நம்மளோட வீடியோ முடிஞ்சுங்க. போக முடியுமா இல்லையா அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மண்டில அடிச்சு சொல்லுங்க, நான் ஜெயிச்சு காமிப்பேன், நான் போய் காமிப்பேன்னு தைரியமாக சொல்லுங்க, உங்களால் முடியும். சரி, நான் ஐடிலேருந்து ஐடி போக முடியும், ஆனால் ஆணித்தனமாக நான் சொல்கிறேன், போக முடியும். ஓகேவா, ரெண்டாவது எது பண்ணக்கூடாது சார் அப்படின்ற அடுத்த கேள்விக்கு போலாங்க. சார் என்னெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம பண்ண வேண்டியது வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எந்த கம்பெனிக்கு போனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கம்பெனிக்காரங்க ஃபேக்காக எக்ஸ்பீரியன்ஸை போட்டு உனக்கு வேலை வாங்கி தரணுவாங்க. கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 ஒரு 5,000 வாங்கட்டுமே ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஆனால் கம்பெனிக்கு எவ்வளோ தெரியுமா செலவு, 10 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கறதுக்கு 5,000 10,000 20,000 30,000 எவ்வளோ முடியுமா கறந்துருவாங்க. ஓகே, ஒரு நாள் நீ வந்து ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சு நீ கம்ப்ளைண்ட் பண்ண போனா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கினது உன் தப்பு, தப்பான விஷயத்துக்கு துணை போனது நீ தான் அப்படின்ற மாதிரி மாட்டிப்பீங்க. ஓகேவா, அது எப்பவுமே நமக்கு ஆபத்து தான். நம்ம ஃபேக்காக ஒரு கம்பெனிலேருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து கம்பெனி இழுத்துட்டு மூட்டு போயிட்டான். எப்பவுமே நீங்க நுனி மேல இருக்காம பயந்துகிட்டே தான் இருக்கணும்.
அதுவும் மொதல் கம்பெனி நீ ஃபேக் வாங்கினா வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு வேஸ்ட் தாங்க. எப்பவுமே அது பிரச்சனையா தான் போய் முடியுங்க. ஓகே, அதனால எப்பவுமே நேர்மையாவும் நியாயமாவும் போனா நாம ஜெயிப்போங்க. ஓகேவா சார்? எனக்கு நிறைய சம்பளம் வேணாம் சார், கொஞ்சம் போதும் சார், நிம்மதி வேணும் சார் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஃபேக்குக்கு போகாதீங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தாங்க சம்பளமும். நீ 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டா காசுன்றதெல்லாம் ஏமாத்தலுங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அது என்னைக்குமே உங்களுக்கு ஆபத்து. ஐடி நல்லா இருக்கும் போது உனக்கு எந்த கம்பெனியும் நோண்டாதுங்க. ஐடி டவுன் ஆகும் பொழுது அந்த ஃபேக் எல்லாம் பிடிச்சா மண்டியில் அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. எப்பவுமே அது ஆபத்துல தான் போய் முடியுங்க. பாத்துக்குங்க. இது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறான வழிகாட்டுதலுங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, எவனோ ஒருத்தன் ஐடியில் இருப்பான், அவன் சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஓகேவா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சரிங்களா, அந்த மாதிரி ஆட்களை போய் பாருங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க சரிங்களா. எது படிக்கணும், என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரியான முறையில. அதை நீங்க படிங்க. ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவான் கோடிங்லாம் உனக்கு வராது, நான் ஐடியில இருந்த கோடிங்லாம் உனக்கு வராது, நீ வந்து இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படி நெட்வொர்க் கோடிங் எனக்கு வராது, நீ ஏன் சொல்ற? புரியுதுங்களா? அந்த மாதிரி தப்பா கைட் பண்ணிடுவாங்க. அதனால ரொம்ப உஷாரா நாம இருக்கணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கோடிங் படிக்கலாமா இல்லையா, கண்ணை மட்டும் படிங்க. உங்களால ஏங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளால படிக்க முடியுங்க. அதை முதல்ல நம்புங்க. ஒரு ட்ரை பண்ணலாம், வரலையா விட்டுடலாம். ஆனா ட்ரை பண்றதை கூட ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, கோடிங் கண்டிப்பா வருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து குழம்பாம தெளிவான முடிவு எடுங்க. ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இன்னைக்கு நம்ம இது படிக்கலாம் நினைப்போம், நாளைக்கு ஒண்ணு படிக்கலாம், இப்படி குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. நீயும் குழம்பிக்கிட்டே இருப்ப. ஏன்னா பிரச்சனைகள் நமக்கு அவ்வளவு இருக்குங்க. அப்ப வந்து நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நன்றே செய், அது இன்றே செய்யுங்க. ஓகே, இம்மிடியேட்டா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியேட்டா பண்ணுங்க. அப்புறம் இம்மிடியேட்டா பண்ணுங்க. நம்மளால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போன் பண்ணி இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் போன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு ஒரு அடுத்த மாசம் போலாம், ஒரு 2 மாசம், அடுத்த 2 மாசம் உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை அது கூட ஓடி 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 தான் வந்து வாழ்க்கையை கெடுத்து வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நன்றி, ரிஸ்க் எடுக்கிறோங்க, ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம், நம்புங்க. ஓகே, ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க. பண்ணி தான் பார்த்துடலாங்க. தோத்தா பரவாயில்லைங்க, நமக்கு நஷ்டம் கிடையாதுங்க. ஆனா ஜெயிச்சுனா உன் வாழ்க்கையே மாறுங்க. ஸோ அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கான போராட்டத்தை உருவாக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எது பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. என்னதான் ஏன் பண்றது அதை சொல்லியா அப்படின்னா சரியான வழிகாட்டிங்க, கரெக்டான கைடன்ஸை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருமே உனக்கு கிடைக்கல, தயவு செஞ்சு அண்ணன் நான் இருக்கேங்க, எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேங்க. ஓகே, அடுத்தது உங்களோட எண்ணங்களை பெருசாங்க. சார் இன்னைக்கு 20,000 10,000 40,000 நான் சம்பாதிக்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும், ஃபாரின் போகணும், பெரிய பெரிய விஷயத்த பண்ணணும், நிறைய சாதிக்கணும், நிறைய படிக்கணும். எண்ணங்களை பெருசாக்குங்க. அடுத்தது நான் திரும்பவும் சொல்றேங்க, ரிஸ்கை எடுங்க. இருக்கிற வேலையை விட்டு படிங்கன்றேன். ரிஸ்க் எடுங்க. ஐடிக்குள்ள போனோம், 4 மாசம் வேண்டாம் எனக்கு வேலை, உடம்பு சரியில்லை, லீவை போடுங்க, படிங்க முடியும், உங்களால ஜெயிக்க முடியுங்க. இப்ப பண்ணலன்னா உங்களால வாழ்க்கையில என்னைக்குமே பண்ண முடியாதுங்க. அதனால எதிர்காலத்தை யோசிங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் கல்யாணம் ஆகாம இருக்கலாம், குழந்தை இல்லாம இருக்கலாங்க. பின்னாடி குழந்தை கல்யாணம் வரும்போது தான் நம்ம ஒரு 60,000 70,000 சம்பாரிச்சா மட்டும் தான் நம்ம ஜெயிக்கவே முடியுங்க, நம்மளால வாழ முடியுங்க. அப்படின்னா அதுக்கு இன்னிலிருந்து நம்ம போராட ஆரம்பிக்கணும். கண்டிப்பா நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களால முடியுங்க, உங்களால மட்டும்தான் முடியுங்க. நீங்க ஜெயிப்பீங்க, அதை உங்களால நம்புங்க. அண்ட் ஃபைனலா என்ன சார் படிக்கலான்ற ஃபைனலான ஒரு கேள்விக்கு நம்ம வரோங்க. என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து முதல்ல வந்து வெப் டிசைனிங் படிங்க. அதுவும் ஃபுல் ஸ்டாக் .NETங்க. என்னுடைய யூடியூப் சேனல் பாருங்க, அவ்வளோ பேரும் பிளேஸ் ஆயிருப்பான், இந்த ஏரியால தான் பிளேஸ் ஆயிருப்பாங்க. ஸோ வெப் டிசைனிங், ஏன்னா இந்த எல்லா பிசினஸ்லையும் தேவை வெப்சைட்டுங்க. வெப்சைட்டு எப்பவுமே வேல்யூ தாங்க. அதனால வெப் டிசைனிங் படிச்சு வச்சுக்கோங்க. அது .NETம் படிச்சுன்னா அடிஷனல் அட்வான்டேஜ். .NET, ஜாவா, பைத்தான் எதனா ஒன்று படிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பைத்தான், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி 2வது கோர்ஸ் நீங்க படிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி ஏரியாக்குள்ள போகலாங்க. அண்ட் ஃபைனலா வந்து இல்ல சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிக்கலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ், நான் பர்சனலா ப்ரிஃபர் பண்றது இதுதான் ரேங்க் 1, இதுதான் ரேங்க் 2ங்க, இதுதான் ரேங்க் 3ங்க, இதுதான் ரேங்க் 4ங்க. மேபி இந்த 3யும் 4ம் வேணா மாறலாம். இது ரேங்க் 3, இது ரேங்க் 3க்கு போகலாம், இது ரேங்க் 4க்கு போகலாம், இது மாறலாம். ஆனா இதுதான் ரேங்க் 1ங்க. ஓகேவா? இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் வெப்சைட் வாழ்க்கை ஃபுல்லா பண்ணுவாங்க. நீங்க இன்னும் 100 வருஷம் கழிச்சிருந்தாலும் வெப்சைட் இருக்குங்க. அதுக்கு பண்றதுக்கு ஆள் தேவைங்க. ஏங்க அதை விட்டு நம்ம வேற ஃபீல்டு சூஸ் பண்ணணும்? அதை சூஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்க்கலாங்க. 10 நாள் போய் படிங்க, பிடிக்கலையா மாறிக்கோ, நம்ம ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாங்க. ஓகே, கண்டிப்பா வந்து லைஃப்ல மாற்றத்தை உருவாக்கணும்னா நாம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணுங்க. ஓகே சார், என்னதான் படிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வெப்சைட்டுக்கு போங்க, kashivinfo.com/internship போங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணு, நிறைய இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கும். இதெல்லாம் போய் பாரு. இல்லை கோர்ஸ் தான் படிக்க போற, எல்லாத்தையும் பொறுமையா பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க.
அப்படியே பாருங்க பிக்சராகவும் போட்டிருக்கேன், பொறுமையா போய் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பேன் பாருங்க. சரிங்களா? ஹெச்ஆர்ல இன்டர்வியூ கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க, அது எப்படி பதில் சொல்றது, அதை பத்தி நான் இங்கே கொடுத்துருப்பேங்க. ஓகேவா? போய் பாருங்க, கத்துக்குங்க. பாருங்க, நூற்றுக்கணக்கான ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீங்க பண்ணி போட்டிருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் இன்டர்வியூல எப்படிலாம் கேட்பாங்கன்ட்டு. ஆப்டிடியூட், இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டா வந்து இன்டர்வியூல கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்றது, ஜாப் லெட்டர் எப்படி அப்ளை பண்றது, சரிங்களா? ரெஸ்யூம்ஸ்லாம் நமக்கு ரெஸ்யூம் வேணும் இல்லையா, அது எப்படி தயாரிக்கிறது, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றதுங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த லிங்க்ல இருக்கும். இந்த லிங்க் பாருங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் என்ன கான்டாக்ட் பண்ண முடியுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இதுதான் அந்த லிங்க்குங்க. ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், kashivinfo.com/internship. இதுதான் அந்த லிங்க்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். This is Venkat signing out from Wiki, Tiki and Kashiv Infotech. நன்றி.